காவலர்களுக்கு முழு சீருடை தந்த வள்ளல் எம்ஜிஆர். ஏழை மாணவர்களுக்கு முறையான சத்துணவு திட்டத்தை அமல்படுத்தியவர் கொடைவள்ளல் எம்ஜிஆர் அவர்கள். முத்தாய்ப்பாக பல வருடங்களாக காவல்துறையினர் அரைக்கால் டவுசரும் சட்டையும் அணிந்திருந்த காலத்தில் பாரத ரத்னா புரட்சி தலைவர் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் அமரர் எம்ஜிஆர் அவர்கள்தான் காவலர்களுக்கு முழுமையான சீருடையை தந்தார் என்பது காவலர்களுக்கும் நமது கட்சிக்கும் பெருமை என முன்னாள் அரசு தலைமை கொறடா திரு மனோகர் அவர்கள் தெரிவித்தார். அன்றே அடையாளம் காட்டியவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இங்கே இந்த திருச்சி வடக்கு மாவட்டத்திலே நம்முடைய ஸ்ரீரங்கம் தொகுதியிலே மணிகண்டம் ஒன்றியத்திலே சிறப்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏழை என்றால் தென்றல் வராதோ. அருமை சகோதரர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திமுகவை நிறுவிய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய 109வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர். சாதாரணமாக நாம் சொல்லிவிடலாம், சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று. ஆனால் இன்னும் உன்னிப்பாக நாம் உள்ளே சென்று பார்த்தால் அன்றைய தினம் இன்றைக்கு இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள்லாம் முழு பேண்ட் போட்டு முழு சட்டை போட்டு பணியாற்றுகின்ற காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்றைய தினம் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் அரைக்கால் பேண்ட் போட்டு பணியாற்றிய அந்த காட்சியை மாற்ற வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முடிவு செய்து காவல்துறையிலே பணியாற்றுகின்ற அதிகாரிகள் முழு பேண்ட் போட வேண்டும் என்று அன்றைக்கு உத்தரவிட்டு காவல்துறைக்கு ஒரு பெரிய மரியாதையை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கின்ற பெரியவர்கள் நம்முடைய கழக தோழர்களுக்கு தெரியும், இன்றைக்கு 2 வீலர் 4 வீலர் நிறைய கார்கள் இருக்கிறது, 2 வீலர் இருக்கிறது, நாம் பயணிக்கிறோம். அன்றைய தினம் பார்த்தோம் என்று சொன்னால் கிராமங்களிலே சைக்கிள் தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள். அந்த சைக்கிளுக்கு லைசன்ஸ் வாங்க வேண்டும். இரவு நேரத்தில் ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த சைக்கிளுக்கு டைனமோ இருக்க வேண்டும். 2 பேர் அந்த சைக்கிளிலே செல்லக்கூடாது. இப்படியெல்லாம் காங்கிரஸ் காலத்திலிருந்து தொடர்ந்த அந்த சட்டங்களை எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாற்றி டபுள்ஸ் போகலாம், டைனமோ தேவையில்லை என்று ஏழை எளிய மக்களை பற்றி சிந்தித்ததற்கு அது ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த வகையிலே பல்வேறு திட்டங்கள் அவர் வாழுகின்ற காலத்தில் 3 முறை பொது தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். அந்த வகையிலே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காகவே புரட்சி தலைவர் வழியிலே குறிப்பாக பெண்களுக்காகவே தாய்மார்களுக்காகவே ஒரு ஆட்சியை 5 ஆண்டு காலம் குடும்பத்தில் இருக்கின்ற பெண்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள் கஷ்டத்தை எப்படி போக்குவது என்பதெல்லாம் அதிகாரிகளோடு ஆய்ந்து கலந்தாய்வு செய்து உங்களுக்கெல்லாம் வீடு தோறும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் ஃபேன் எல்லாம் கொடுத்தாங்க. அம்மா தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி படித்த பெண்களுக்கு, கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் என்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திருமண உதவி தொகையோடு கொடுக்கின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, +2 முடித்த மாணவர்களுக்கு மடிக்கணினி என்று ஒன்று இருக்கிறது, அதை தர வேண்டும் என்று திட்டமிட்டு படிக்கின்ற காலத்திலேயே மடிக்கணினியை கொடுத்து உலகத்தை நீ இந்த மடிக்கணினிலே பார் என்று அனுமதித்து மடிக்கணினி வழங்கிய ஒப்பற்ற தலைவி நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். இப்படி ஏழை எளிய மக்களுக்காக, நடுத்தர மக்களுக்காக, மாணவர்களுக்காக, பெண்களுக்காக ஒரு ஆட்சியை புரட்சியிலே உழைப்பவர்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் ஏழைகளுக்கும் என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கிறது என்பதையெல்லாம் அவரே அறிந்து உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு புரட்சி தலைவர் சினிமாவிலே கொடிகட்டி பறந்தார். சினிமாவிலே நடிக்கின்ற போது தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்காகவும் நடுத்தர மக்களுக்காகவும் உழைக்கும் வர்க்கத்திற்காகவும் செலவு செய்து சந்தோஷப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவன் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமல்ல,
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவிலே நடிக்கின்ற போது ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண புருஷனாக, படத்திலே நடித்தாலும் தவறான காட்சிகளிலே நடித்துவிடக்கூடாது என்பதிலே மிகுந்த எச்சரிக்கையோடு திரைப்படத்துறையிலே நடித்து கொடிகட்டி பிறந்த ஒரு தலைவன் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படிப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவோடு பயணித்து, அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு, அண்ணாவால் வளர்க்கப்பட்டு, அண்ணாவால் சட்டமன்ற உறுப்பினராக்கி அரசியல் ரீதியாக அவர் தன்னுடைய பயணத்தை அரசியலே தொடர்ந்து ஒரு கட்டத்திலே கருணாநிதியை முதலமைச்சராக்கின்ற அந்த இடத்திற்கு வந்தார். கருணாநிதி இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்வார், ஊழல் செய்ய மாட்டார் என்ற எண்ணத்திலே அவரை முதலமைச்சர் ஆக்கினார். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக திமுக